குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாரு. அவர் ஜெகன்மோகன் பாலிடிக்ஸ். நீ பண்றியா பாலிடிக்ஸ், நீ பண்ணி ஓட்டு வாங்கிட போற, நான் ஒரு பாலிடிக்ஸ்னு பவன் கல்யாண் உள்ள இறங்குறாரு. அவர் இறங்கி ஐயோ திருப்பதியே திட்டுப்பட்டு இது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலே திட்டுப்பட்டு சனாதனமே கெட்டு போச்சு, அழிஞ்சு போச்சு, இதாயிடுத்து, பழா போயிடுச்சு. உடனே அவர் போய் ஒரு விரதம் இருக்காரு. பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகுதான் பவன் கல்யாணம் இதெல்லாம் பண்றாரு. ஆக்சுவலா பவன் கல்யாணும் பிஜேபி சேர்ந்து நாயுடு ஊச்சி கட்டிடுவாங்க, நாயுடு கரைச்சிடுவாங்க ஒரு வழியா. இவர் கிறிஸ்டியனா இருக்கிறதுனால பிஜேபி நாளைக்கு இவர் கிறிஸ்டியன் சொல்லிட்டு இவர் பிராண்ட் பண்ண போறாங்கன்றதுக்காக இவர் எல்லாரும் பிஜேபிக்கு மேல நான் இந்துத்துவ பண்ணுவேன்னு காமிக்கிறதுக்காக இந்த லட்டு விஷயத்துல ரொம்ப ஓவரா அப்ளை பண்றாரோ அப்படின்னு என்ன நமக்கு வருது. ஆக்சுவலா இல்ல இந்த லட்டு அரசியல வந்து ஆந்திராவோட முடிச்சுக்கலாம்ல, எதுக்கு இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு? இந்த இந்துத்துவா பேசுற எல்லாருக்குமே முதல் இது வந்து உதயநிதி தாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் பக்கத்து ஊர் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து இறங்கிட்டார் அவர். கடைசியில் அவர் முதல்ல லட்டு பாலிடிக்ஸ்லேயே ஒழுங்கா இருக்காரா இல்லையான்னு தெரியல. லட்டு பாலிடிக்ஸ்ல வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட்டு குட்டு மேல குட்டு வச்சுட்டு இருக்கான் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு. நெய்யை யூஸ் பண்றான் அந்த டிடிடி தேவஸ்தானத்துல பிரசாதத்துக்கு, லட்டு பிரசாதத்துக்கு. அது ஒரு நெய்யோட தரம் பார்க்கறதுக்கு ஒரு லெபார்டரி வச்சுக்க மாட்டான் அவன். 1 கிலோ நெய் விலை வந்து 750 ரூபாய், கம்மியா எங்கேயுமே தரமான நெய் கிடைக்கலன்ற போது நீ 350 ரூபாய்க்கு ஒருத்த ஆஃபர் பண்ணா நீ டிடியில் வாங்குறேன்னா சாமிக்கு மட்டமா போட்டா பரவாயில்ல, சாமி நம்மள கேள்வி கேட்க மாட்டார். அதான் நமக்கு தைரியம். இங்க உள்ள பிஜேபி அமைதியா இருக்கும் போது இவர் யார் சார் பண்ணணும்? அதான் சொல்றேன். இவருக்கு வந்து என்னன்னா அந்த 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 இந்துத்துவ ஓட்டை வந்து எப்படியாவது பிஜேபி கையில விட்டுறக்கூடாது, நம்ம அதை தள்ளின் முழுன்னு பாக்குறத போட்டுருக்கு. இல்லாட்டி பிஜேபி தான் அங்க வரும். ஆக்சுவலா பாஜக அடைக்க வாசிக்கிறத பார்த்தா இதுல எந்த விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆமா, அவங்க கொஞ்சம் அடைக்க வாசிக்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் அழிந்து போயவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதாவது மோர் லாயல் தென் த கிங்னு ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் இருக்கு. அதாவது ஒரு அரசனுக்கு வந்து அவன் ராஜ்யத்தின் மேல இருக்கிற அபிமானத்தோட வேற யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் அது மாதிரி இருக்கிற மாதிரி சில பேர் காட்டிப்பாங்கல்ல. அதே மாதிரி இந்துத்துவா போன்ற விஷயங்கள்ல பிஜேபி தான் பெரிய ஆளு, அவங்களோட அக்கறை கொண்டவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனால் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற பவன் கல்யாண் உங்களை விட நான் பெரிய ஆள்டா நான் இந்துத்துவ விஷயத்துல அப்படின்னு காமிக்கிறதுக்கான பல முயற்சிகளை இறங்கியிருக்காரு. இல்ல இவர் பிஜேபி கிடையாதுல்ல சார்? பிஜேபி கிடையாதுங்க. ஆனா இவர் பிஜேபியோட நான் பெரிய ஆள் இந்துத்துவ விஷயத்துல, அந்த இந்துத்துவ ஓட்டு வாங்கி பிஜேபி கிட்ட இருக்குல்ல அதை வளைச்சு போடணும் அப்படின்னு இறங்குறாரு இவர். ஆக்சுவலா இவர் வந்து இந்துத்துவ ஓட்டு வாங்கி குறி வச்சு இவரும் இறங்கியிருக்காரு உள்ள, பாஜக மாதிரி இவரும் இறங்கியிருக்காரு. அதனால தான் சனாதனத்தை பேசினோடனே ஒரு கோவம் வருது. ஆக்சுவலா சனாதனத்தில் என்ன உதயநிதி பேசினது என்ன, சனாதனத்தில் வந்து சில மூட பழக்கங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொன்னார். உடனே இந்துக்களே ஒழிக்க பார்க்குறான் அப்படின்னு கதையை கட்டி விட்டானுங்க பிஜேபி. அது வந்து திசை திருப்புற ஒரு விஷயம். பார்லிமெண்ட்ல வந்து ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, பிஜேபியை பார்த்து நீங்கள்லாம் வன்முறையாளர்கள் சொன்னார். உடனே அவங்க என்ன சொல்றாங்க, இந்துக்களையே வன்முறையாளர்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டாங்க. எதையுமே திசை திருப்புறதான பிஜேபி வேலை. அந்த மாதிரி ஜனகல்யாண் என்ன பண்றாரு, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் பக்கத்து ஊர் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து இறங்கிட்டார் அவர். கடைசியில் அவர் முதல்ல லட்டு பாலிடிக்ஸ்லேயே ஒழுங்கா இருக்காரா இல்லையான்னு தெரியல. லட்டு பாலிடிக்ஸ்ல வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட்டு குட்டு மேல குட்டு வச்சுட்டு இருக்கான் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா அந்த கலப்பட நெய்யில தான் அந்த லட்டை பண்ணீங்களா, அது பேட்ச் நம்பர்லாம் லட்டுக்கு கிடையாது, அது எப்படின்னு தெரியாது. ஏதோ ஒரு சில டேங்கர்ல வந்து நெய் வந்து சப்ஸ்டாண்டர்டு திண்டுக்கல் கம்பெனி அமிச்சான்னு சொன்னீங்க. அவனை கேட்டால் சொல்கிறான், நாங்கள் சென்னையில் பண்ணால் எங்கள் ரிசல்ட்ஸ் ஓகேவா இருக்குது, நீங்கள் எங்கேயோ குஜராத்தில் பண்ணீங்க அது சரியில்லை, கவர்மெண்ட்டோட இதில் இன்னும் வேற ஒரு லெவல்ட்டில் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் அப்படி இதுவே வந்து ஏன் நீ முதல்ல பத்திரிகைக்காரங்கிட்ட போனீங்கன்னு ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டரே கூட்டு வைக்கிறாங்க கவர்மெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு. அப்படி இருக்கும்போது அவரே சீஃப் மினிஸ்டரே அடக்கி வாசிக்கும் போது இவர் லட்டு விஷயத்தில் ஏதோ நான் விரதம் இருக்க போகிறேன் 10 நாளைக்கு போய் ஏதோ ஒரு கோவிலில் போய் இருக்கிறதும், அப்புறம் வந்து திருப்பதியை மலையேறி போய் அங்கே போகிறதும், அப்படி போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஜேபிக்கு மேலே இந்துத்துவம் பண்ணுவேன்னு காமிக்கிற மாதிரி போகிறாரு அவர். அதாவது குருவ மிஞ்சி டிசிஷன் மாதிரி போயிட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. அங்கே உள்ள பிஜேபி அமைதியா இருக்கும் போது இவர் யார் சார் பண்ணணும்? அதான் சொல்கிறேன். இவருக்கு வந்து என்னன்னா அந்த 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 இந்துத்துவ ஓட்டை வந்து எப்படியாவது பிஜேபி கையில் விட்டுறக்கூடாது, நம்ம அதை தள்ளின் முழுன்னு பார்க்குறத போட்டுருக்கு. இல்லாட்டி பிஜேபி தான் அங்கே வரும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா, இப்போ எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே இல்லை 1.5 வருஷத்துக்குள்ளே பாருங்கள்,
பவன் கல்யாணும் பிஜேபி சேர்ந்து நாயுடு ஒழிச்சு கட்டிடுவாங்க, நாயுடு கரைச்சிடுவாங்க ஒரு வழியா, சார் ஏதோ ஒரு பிளவை கொண்டுருவாங்க அவங்க கட்சியில், நாயுடு கட்சியில். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பவன் கல்யாணம் பிஜேபி ஓரம் கட்டிடுவாங்க. இது காலப்போக்கில் நடக்கும், இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் 5 வருஷம் கழிச்சு கூட அதை பார்க்கலாம் நீங்கள். அதான் பிஜேபியோட நோக்கம். ஆனால் இந்த இவருக்கு பவன் கல்யாணுக்கு தற்சமயத்துக்கு இப்போ வந்து பிஜேபியோட நான் பெரிய ஆளு அப்படின்னு காமிக்கிறதுக்கான டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆச்சு, அதை நான் காமிக்கணுன்ற ஒரு நெசசிட்டி அவருக்கு இருக்குது. அதனால் போய் ஏதோ லட்டுல விஷயத்தில் ரொம்ப இது நடந்து போச்சு, சனாதனத்துக்கு எதிராக நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கோவிலில் போய் விரதம் இருக்காரு, படியேறி போகிறாரு. அப்புறம் கடைசியில் பார்த்தா அதில் வேற ஒரு விஷயம் வருது. என்னென்னா அது பர்சனல் விஷயம்தான் இருந்தால் கூட அவருக்கு ஒரு பயம். அவரோட ஒய்ஃப் வந்து கிறிஸ்டியன், ஆமாம், அவருடைய 2வது பொண்ணு கிறிஸ்டியன், அந்த அம்மாவுக்கு பிறந்தது போல் இருக்கு. அதனால கோவிலுக்குள்ள நுழையும்போது டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளவிட்டார் அவர். ஏன்னா அவர் போயிருந்தாருன்னா உடனே ஒய்ஃப் கிறிஸ்டியன் ஆச்சே, அவங்களுக்கு பிறந்த பொண்ணாச்சே, அது கிறிஸ்டியன் ஆச்சேன்னு கேள்வி கேட்பாங்கன்ட்டு டிக்ளரேஷன். இப்போ இவருக்கு என்ன நமக்கு தோணுதுன்னா, இவர் கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால பிஜேபி நாளைக்கு இவர் கிறிஸ்டியன் சொல்லிட்டு இவர் பிராண்ட் பண்ண போகிறாங்கன்றதுக்காக, இவர் எல்லாரும் பிஜேபிக்கு மேலே நான் இந்துத்துவ பண்ணுவேன்னு காமிக்கிறதுக்காக இந்த லட்டு விஷயத்தில் ரொம்ப ஓவராக ப்ளே பண்ணுறாரோ அப்படின்னு என்ன நமக்கு வருது ஆக்சுவலாக வந்து. இல்லை இப்போ இந்த லட்டு வாரத்தில் வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தான். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதான் கேட்டிருக்கேங்க, லட்டுல வந்து மாட்டுக் கொழுப்பு, பன்றி கொழுப்பு, இந்த மீன் எண்ணெய் கலந்ததுக்கான ஆதாரம் இல்லையே, நீங்க எப்படி இங்க சொல்லலாம்னு சொல்லி கேட்கும்போது, அது மட்டும் இல்லைங்க, அந்த பர்டிகுலர் நெய்ல தான் இந்த லட்டு செய்யப்பட்டது, எந்த நெய்ல எந்த லட்டு செய்யப்பட்டதுன்னு தெரியல. அதை நீங்க நிரூபிக்காத நீங்க அந்த கம்ப்ளீட் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டே வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய இடத்துல இருக்கும்போது நீங்க எப்படி அரசியல் பண்றீங்க? கடவுளை வச்சியே அரசியல் பண்றீங்க, கடவுளை வச்சியே அரசியல் பண்றீங்க. அரசியல்ல இருந்து கடவுளை ஒதுக்கி வைங்கன்னு தானே சொல்றாங்க. நீங்க வந்து நீங்க ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்க்கணுன்றதுக்காக நீங்கள் லட்டு பேரை பயன்படுத்தி அவரை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு ஒரு கூட்டு வச்சாங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கையில் எடுக்கிறார். யார் இதில் வந்து நாயுடு வந்து நல்ல ஓட்டு வங்கியை தள்ளின்னு போயிட போகிறாருன்னு இவர் துணை முதல்வராச்சே. இவர் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம என்ன பாலிடிக்ஸ் பண்ண முடியும், இவருள்ள நுழையிறாரு. ஏதாவது இந்துக்கள் ஓட்டு, இந்துத்துவ ஓட்டை வாங்க முடியுமா, இவரு நுழையிறாரு. எல்லாம் ஓட்டு அரசியல் தாங்க. பாஜக ஓட்டு எடுக்கணும், நாயுடு ஓட்டு போயிடக்கூடாது லட்டு விஷயத்தில். சரி, நம்ம உள்ள போந்து நமக்கான அரசியல் ஆதாயம் என்னன்னு பார்க்கறதுக்கு நான் விரதம் இருக்கேன், அது இருக்கேன், இது இருக்கேன்னு ஒரு புதுசாக ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசிட்டு பண்ணி. இல்லை இப்போ ஆதாரப்பட்ட குற்றச்சாட்டு எது சார் இவ்வளோ ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் சார்? நாயுடுக்கு வந்து ஜெகன்மோகன் அடிக்கணும், நாயுடு ஜெகன்மோகன் அடிச்சு அவர் வந்து இந்த விஷயத்தில் பேர் வாங்கிட்டாரு. என்ன பண்ணுறது, உள்ள இவர் வந்து உனக்கு மேலே நான் இந்துத்துவ பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறதுக்காக இவர் ஒரு விரதம் இருக்கிறது, கோவிலுக்கு போகிறது, அதெல்லாம் பண்ணுறாரு. இவருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவர் ஒய்ஃப் கிறிஸ்டியனாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த விஷயங்கள் யாரும் பேச மாட்டாங்க, பின்னுக்கு தள்ளப்படும் இல்லையா? அதனால கூட அவர் இருக்கலாம். ஒருவேளை தான் வந்து பிஜேபியோட நாளைக்கு பிஜேபியே ஒருவேளை பவன் கல்யாணம் பார்த்து அவர் ஒரு கிறிஸ்டியன் முத்திர குத்தத்தை எவ்வளோ அழியா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஜெகன்மோகன் ரெட்டியை கிறிஸ்டியன் சொல்கிறாங்களா, அவங்க குடும்பத்தில் இந்துஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன் இருக்காங்க, கலந்து தான் இருக்காங்க. நம்ம நாகர்கோவில், கன்னியாகுமரிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, நிறைய இடத்துல நிறைய ஃபேமிலி அது மாதிரி தான் அங்கேயும் இருக்காங்க. அவர் கிறிஸ்டியனாக இருக்கார். இப்போது நாளைக்கே வந்து இதே பிஜேபி பவன் கல்யாணம் பார்த்து உன் ஒய்ஃப் கிறிஸ்டியன், நீ கிறிஸ்டியன், உன் பொண்ணு கிறிஸ்டின்னு சொல்கிறதுக்கு, நீ கிறிஸ்டியன் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் நம்ம மேலே ஏதாவது ஒரு பழி பின்னாடி ஏதாவது வந்துட போகுதுன்றதுக்காக பிஜேபிக்கு மேலே ப்ளே பண்ணுறாரு ஜனகல்யாண். நாயுடு கிட்ட ஓட்டு வங்கி போயிட போடுது இந்த விஷயத்துல, அதுக்கும் தடுத்து நிறுத்தத்துக்காக ப்ளே பண்ணுறார். ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் ப்ளே பண்ணுறார். இந்துத்துவ கார்டை வந்து ரொம்ப விரதம் இருக்கிற மாதிரி நடிக்கிறான்னு சொல்ல மாட்டேன், உண்மையிலேயே இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து தேவையா, இந்த அளவுக்கு தேவையா? ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்துல இந்த அளவுக்கு இந்த விஷயம் தேவையா அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்ல? ஆமா. அதனால பவன் கல்யாண் வந்து கொஞ்சம் கொடுத்தவர்களோட கொஞ்சம் அதிகமா செய்யறாருன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த லட்டு அரசியல வந்து ஆந்திராவோட முடிச்சுக்கலாம்ல, எதுக்கு இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு? தமிழ்நாட்டு உதயநிதியை பார்த்து தமிழ்ல வந்து ஒரு நாயக்கர் வந்து இது மாதிரி சனாதனத்தை எதிர்ப்போம், சனாதனம் வந்து ஒரு வைரஸ் மாதிரி அப்படின்னு ஏன் பேசணும் சார்? என்ன காரணம்? ஏங்க, இந்த இந்துத்துவா பேசுற எல்லாருக்குமே முதல் இது வந்து உதயநிதி தாங்க. உதயநிதி போன வருஷம் இதை வந்து அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்க மாநாட்டில் பேசினாரு. அது திமுக ஏற்பாடு செஞ்ச மாநாடே கிடையாது, பத்திரிகையாளர் எழுத்தாளர் சங்க மாநாடு. அதுல இவர் கூப்பிடுறாங்க, பேசுறாரு. எல்லாம் உலகம் முழுக்க என்ன பேசிக்கிறாங்க, ஏதோ திமுக நடத்தின கூட்டம் மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் போய் அங்க பேசும்போது சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசியிருக்காரு. சனாதனத்தை ஒழிக்கணும்னு என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதுல இருக்கிற மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்கணும், அதுல இருக்கிற ஜாதி ஏற்ற தாழ்வுகளை ஒழிக்கணும், அதுல இருக்கிற தீண்டாமை போன்ற விஷயங்களை தடுக்கணும், நிறுத்தணும், ஒழிக்கணும். சமதர்ம சமுதாயம் உருவாகிறதுக்கு அதில் எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் தூக்கி எறியணும். அதுதானே அதுக்கு அர்த்தம். இந்துக்களை ஒழிக்கணும் எங்கேயா சொன்னாங்களா? அதை நீங்கள் திசை திருப்புறீங்கல்ல. ஆனால் அந்த பாஜக விட்ட அந்த இதை பிடிச்சிட்டு இப்போ பவன் கல்யாண் ஆடிட்டு இருக்காரு. உதயநிதி இப்போ என்ன
கார்த்தி முதல்ல பண்ணாரு. கார்த்திக் என்னன்னா கார்த்தி ஏதோ சொல்லிட்டாரு பாவம். அவர் ஒண்ணுமே கார்த்தி சொல்லல ஒண்ணுமே சார். சொல்லல. ரொம்ப சாதாரணமா தான் பேசினார். லட்டு விஷயம்லாம் வேண்டாம்னார். ஏன்னா அதுவே பிரச்சனையா இருக்கு. கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு வேண்டான்ட்டாரு. உடனே பவன் கல்யாணம் எழுத்தாரு. இவருக்கு என்னன்னா கார்த்திக் அங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலா. மையலகன் படம். மையழகன் படம். அது தெலுங்கு அது ஓடணும் ஆக்சுவலா வந்து. அதனால வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஜென்டலா வித்ரா பண்ணிட்டாரு. இவருக்கு உதயநிதிக்கு என்ன இருக்கு? அவர் வந்து பல கோர்ட்ல வழக்கை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா வழக்கையும் ஒரே கோர்ட்ல கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு? லெட்டர் சீன் ஏதோ சொல்லிட்டு போயிட்டார் அவரு. நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான் வரும். இல்லை சார், இப்போ அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு பிசைறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்கள் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த கலப்படங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? அதில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிராமணர்களும் இருக்காங்க. அந்த லட்டு பிசைற விஷயத்தில், லட்டு உருவாக்குற விஷயத்தில் பிராமணர்கள் இருக்காங்க. மீறி எப்படி சார்? பிராமணர்களும் இருக்காங்கல்ல, பிராமணர்கள் தான் இருக்காங்க. பிராமணர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியாதா? இப்போ உள்ள பிராமணர்கள குறிப்பிட்ட வகையை சேர்ந்த ஐயங்கார் மட்டும்தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாதா? இப்போ இதில் கலப்படம் பண்ணா கூட அவ்வளோ நெய்யை யூஸ் பண்றான் அந்த டிடிடி தேவஸ்தானத்துல பிரசாதத்துக்கு, லட்டு பிரசாதத்துக்கு. அது ஒரு நெய்யோட தரம் பார்க்கறதுக்கு ஒரு லெபார்டரி வச்சுக்க மாட்டான் அவன். கண்டிப்பா இவ்வளவு எத்தனை கோடி வருமானம், ஆயிரக்கணக்கான கோடி வருமானம். தங்களுக்கு வர சாமான்லாம் என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு செக் பண்றதுக்கு ஒரு லெபார்டரி இருக்காது அவங்க கிட்ட. அது நெய் மட்டும் இல்லைங்க, எவ்வளோ சாமான கோயிலுக்கு வாங்குறாங்கல்ல, எவ்வளோ சாமான் கோயிலுக்கு வாங்குறாங்கல்ல, எல்லாத்தோட தரத்தையும் நீங்க செக் பண்ணணும்ல. அரிசி பருப்பு உளுந்து எவ்வளோ வாங்குறீங்க நீங்க? எல்லாம் தரமா இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? பால் எவ்வளோ வாங்குறீங்க? பால் தரமா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? நெய் வாங்குறீங்க, தயிர் வாங்குறீங்க, தேன் வாங்குறீங்க, எவ்வளோ வாங்குறீங்கல்ல, எல்லாமே தரமா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அதுக்கு ஒரு லெபார்டரி இல்லாத ஒரு கோவில் இத்தனை நாள் இருந்திருக்கு பாருங்க. அதாவது 1 கிலோ நெய் விலை வந்து 750 ரூபாய், கம்மியாக எங்கேயுமே தரமான நெய் கிடைக்கலன்ற போது நீ 340 ரூபாய்க்கு ஒருத்த ஆஃபர் பண்ணா நீ டிடியில் வாங்குறேன்னா அது என்ன மாதிரி தரத்தோட இருக்குன்றது நீ ஊகிக்கலாம்ல. நந்தினி ஆயில். அப்ப சாமிக்கு எந்த நெய் வேணா யூஸ் பண்ணலாம், லட்டுக்கு எந்த நெய் வேணா யூஸ் பண்ணலாம், நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? வாங்குறதே தரமா. நந்தினி இல்லை, நந்தினி விலை அதிகம், நந்தினி கொடுக்க மாட்டேன்ட்டான். இந்த 320க்கெல்லாம் கொடுக்க முடியாதியா எங்களால தரமான நெய், 800 ரூபா அவங்க கிட்டத்தட்ட அப்படின்ட்டு. இல்ல எங்களுக்கு 340 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க திண்டுக்கல்ல, வேற ஒரு 5 கம்பெனி மொத்தம் இவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரேட்டுக்கு எப்படி சார் கொடுப்பான்? சரி, அவன் கலந்தாங்கன்னு தான் சொல்லவே இல்லை. அவன் வந்து அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாதுன்றது தெரியும். ஆமா, அவன் கலப்படம் பண்ணானா இல்லையானது இனிமேல் தெரியும். ஆனால் அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாதது உண்மை. ஆனால் நீங்கள் அந்த ரேட்டுக்கு ஏன் வாங்கினீங்க? அவ்வளோ அடிமட்ட ரேட்டுக்கு வாங்கினீங்கன்னா சாமியோட பிரசாதம் பண்ண லட்டை பண்ணுறதுக்கு மட்டமான ஒரு குவாலிட்டியில் என்ன நெய் வாங்கினா பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை அதே நெய்யை வச்சு தானே சார் அந்த சாமிக்கு அபிஷேகம் நடந்திருக்கும். இல்லை அந்த நெய்யை பண்ணாங்களோ இல்லை வேறு நெய் எடுத்துனாங்களோ ஏதோ வச்சுக்கோங்க. நம்ம பாயிண்ட் என்னென்னா, சாமிக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கோ இல்லை லட்டுக்கோ ஏதோ ஒரு வகையில் நெய்யை பயன்படுத்துறீங்கல்ல, அந்த நெய் மட்டமான குவாலிட்டியாக வாங்கினா பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சாமிக்கு மட்டமாக போட்டால் பரவாயில்ல, சாமி நம்மளை கேள்வி கேட்க மாட்டார், அதான் நமக்கு தைரியம். சாமி கேள்வி கேட்க மாட்டாருன்னு நமக்கு தைரியம். அம்பாள் என்றைக்கடா கேட்டாலும் ஒரு வசனம் வர மாதிரி, அது மாதிரி சாமி நம்மளை பெருமாள் நம்மளை பார்த்து டிடிடி எஸ்யூடி ஆஃபீஸில் பார்த்து ஏன் இவ்வளோ மட்டமான விலைக்கு 340 ரூபாய்க்கு வாங்கினு கேட்க போகிறதில்ல. அதனால அது என்ன, அவனுக்கு என்ன, எல்லா இடத்துலையும் பர்ச்சேஸில் ஊழல் தானுங்க. பெரிய லார்ஜ் குவான்டிட்டியில் எங்கே பர்ச்சேஸ் நடந்தாலும் ஊழல் நடக்காது இருக்காது. அதுலேயும் ஊழல் நடந்திருக்கும். பாயிண்ட் என்னன்னா வந்து ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் நந்தினி நெய் வாங்கியிருக்காங்க. நந்தினி நெய் வந்து கவர்மெண்ட், இது கவர்மெண்ட்டோட நீங்கள் டீல் பண்ணும்போது ஊழல் பண்ண முடியாது. ஆமாம், துட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் அதில் துட்டு கிடைக்காது, குவாலிட்டி இருக்கும், துட்டு கிடைக்காது. டக்குன்னு ப்ரைவேட் போயிட்டே வச்சுக்கோங்க, துட்டு கிடைக்கும், குவாலிட்டி இருக்காது. யாருக்கு துட்டு கிடைக்கும்? டிடிடி ஆளுங்களுக்கு துட்டு கிடைக்கும். இப்போ கம்ப்ளீட் என்கொயரி போடணும். 2014 என்கொயரி போட்டு நந்தினி எப்போ வாங்கினாங்க, நந்தினி ஏன் நிறுத்தினாங்க, ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல இது மாறிடுச்சா அந்த ப்ரொசீஜரு, இவர் காலத்தில் மாறிச்சா, வந்த நெய்யில் எந்த நெய்யை பயன்படுத்தி எந்த லட்டை உருவாக்கினாங்க, லட்டுக்கு பேட்ச் நம்பர் இருக்கா தெரியாது, கலப்பட நெய்ன்னு சொல்லிட்டு திருப்பி அமிச்சாங்களே, அதை பயன்படுத்தாத போது அதில் எப்படி லட்டு பண்ணிருப்பாங்க? அதுதான் பயன்படுத்தலை. நீங்கள் இல்லை இன்ன வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து சார், அந்த 10 லாரியில் வருது திண்டுக்கல்லேருந்து, 4 லாரி நெய் வந்து தரம் குறைவுன்றீங்களே. தரம் குறைவுன்னு தெரிஞ்ச பிறகு தான் பயன்படுத்தாத, அப்போ தரம் குறைவுன்னு தெரிஞ்ச பிறகு பயன்படுத்த மாட்டீங்கல்ல. பயன்படுத்தின பிறகு தரம் குறைவு தெரிஞ்சிருந்தீங்களா, இல்லை தரம் குறைவுன்னு தெரியாத போது பயன்படுத்தினீங்களா? தெரியல. இப்போ தரம் குறைவுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ தரம் குறைவுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த வந்த கன்சைன்மெண்ட்டை திருப்பி அனுப்புவீங்க. அப்போ லட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்த மாட்டீங்க. அப்போ அதை வச்சு லட்டு பண்ணதுக்கான ஆதாரம் எங்கே இருக்கு? அப்போ 10 லாரியில் வருது சார், 4 லாரி தரம் குறைந்ததுன்னு சொல்கிறீங்க சார், செக் பண்ணி பார்த்து தரம் குறைந்ததுன்னு சொல்கிறீங்க. தரம் குறைந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதில் பயன்படுத்த போகிறதில்ல. இல்லை நீங்கள் வந்து பயன்படுத்தாதையே ஒரு பக்கம் அதில் நெய் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் சிக்கிங் அமிச்சிங்களா? தெரியல. இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக என்கொயரி நடத்தணும்.
இல்ல அப்புறம் வந்து இருந்தாலும் அங்க வந்து ரிப்போர்ட் வந்த பிறகு லட்டு உற்பத்தி கூட நிறுத்தி வைக்கல, நிறுத்தி வைக்கல, லட்டு தொடர்ச்சியா பண்ணிட்டு பண்ணிட்டு அதிகமா சேல்ஸ் போயிட்டு இருக்கு. அதான் சார், அதுல கிளாரிட்டியே இல்ல. அதாவது அதனால தான் விசாரணை கமிஷன் வேணும். இவர் அந்த லேப் ரிப்போர்ட் வந்த பிறகு எதுக்கு சீஃப் மினிஸ்டர் போனாரு, பத்திரிகையாளர்கிட்ட போய் சொன்னார். அவரோட நோக்கம் என்னன்னா ஜெகன்மோகன் அடிக்கணும் பொலிட்டிக்கலா. அவர் கிறிஸ்டியன், அவர் இது மாதிரி சொல்லி அடிச்சா உண்டுன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சார் பாலிடிக்ஸ். அவருக்கு ஒரு குட்டு வச்சாங்க சுப்ரீம் கோர்ட், இதில் கரோலை கொண்டாரே அரசியல் பண்ணாதேன்னு ஒரு குட்டு வச்சாங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, 10 லாரியில் திண்டுக்கல்லேருந்து வருது, வேற வேற இன்னும் 4 கம்பெனிலேருந்து வந்து 4 லாரியில் வந்த கன்சைன்மெண்ட்டு தரம் குறைவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அந்த லாரி வந்த பிறகு அந்த நெய்யை ஒரு பக்கம் பயன்படுத்திட்டு அதுலேருந்து எடுத்து நீங்கள் சாம்பிளுக்கு அமிச்சிங்களா, இல்லை 4 லாரியில் முதல்ல எடுத்து சாம்பிளுக்கு அமிச்சிட்டு பார்த்தீங்களா 4 லாரியில் தரம் குறைந்ததுன்னு தெரிஞ்சுதா, அப்போ நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆமாம், பண்ண மாட்டீங்க. திருப்பி 4 லாரி திருப்பி அமிச்சிங்க, தரம் உள்ளது தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் பிரசாதத்தில் வந்து கலப்படன்ற பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை. ஆமாம், கண்டிப்பாக இல்லையா? ஆமாம். அப்போது நீங்கள் என்ன பண்ணினீங்கன்ற ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு என்கொயரி தேவை. அது வந்து நீங்கள் வந்து அது நடந்தால் தான் தெரியும். அந்த என்கொயரி நடந்தால் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து 2 சிபிஐ ஆஃபீஸர், 2 ஆந்திர பிரதேஷ் போலீஸ் ஆஃபீஸர், ஒரு உணவு கலப்பட அதிகாரி, 5 பேரை வச்சு ஒரு போட்டிருக்காங்க, குழுவை போட்டிருக்காங்க. அவங்க குழு கம்ப்ளீட்டாக கண்டுபிடிக்கணும். 10 லாரியில் வந்ததில் 4 லாரியில் வந்து தரம் குறைவுன்னு சொல்கிறாங்க. அந்த லாரியில் வந்ததை ஒரு பக்கம் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் லெபார்ட்டரிக்கு அமிச்சாங்களா, அப்புறம் தெரிஞ்சுதா, இல்லை முதல்லையே வந்து 4 லாரி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து அனுப்பிச்சு பார்த்தாங்களா, அதில் தரம் குறைந்தது தெரிஞ்சுதா, அந்த கேஸில் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ எந்த இடத்துல வந்து தரம் குறைந்த அது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாட்டு கொழுப்பு போன்றவை கலந்த அது எந்த கட்டத்தில் கலக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. ஆமாம், அது கிளியராக தெரியணும். ஆக்சுவலாக வந்து அது தெரியல. அது வந்து எக்ஸாக்டாக வந்து அது வந்து டீட்டெயில்டு என்கொயரிக்கு அப்புறம் தான் அது தெரியும். ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடி இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார். அவர் ஜெகன்மோகன் பாலிடிக்ஸ். நீ பண்ணுறியா பாலிடிக்ஸ், நீ பண்ணி ஓட்டு வாங்கிட போகிற, நான் ஒரு பாலிடிக்ஸ்னு பவன் கல்யாண் உள்ள இறங்குறாரு. அவர் இறங்கி ஐயோ திருப்பதியே திட்டுப்படுத்தி இது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலே திட்டுப்பட்டு சனாதனமே கெட்டு போச்சு, அழிஞ்சு போச்சு, இதாகிடுச்சு, பாழா போயிடுச்சு. உடனே அவர் போய் ஒரு விரதம் இருக்காரு, அவர் போய் நடந்து கோவிலுக்கு போறாரு. அவரோட பக்தியை நான் கொஸ்டின் பண்ணல. ஆனால் இந்த விஷயத்துல வந்து பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகுதான் பவன் கல்யாணம் இதெல்லாம் பண்றாரு. ஆக்சுவலா வந்து விரதம் இருக்கிறது, மலைக்கு போறது எல்லாம் பண்றது, உதயநிதி இழுக்கிறது, உதயநிதியை ஒம்புக்கு இருக்கிறதெல்லாம் அவர் பண்றாரு. உதயநிதியை ஒம்புக்கு இருக்கிறது உங்களுக்கு எதுக்கு? ஆக்சுவலா உங்க ஊர் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது வந்து நீங்க ஏதோ வந்து நாயுடுக்கு மேல பவன் கல்யாண் ஸ்கோர் பண்ணணும்னு பாக்குறாரு, ஒரு பக்கம் வந்து பிஜேபிக்கு மேல ஸ்கோர் பண்ணணும்னு பவன் கல்யாண் பாக்குறாரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க. உங்க ஒய்ஃபு கிறிஸ்டியனா இருக்கு, நாளைக்கு நம்ம மேல ஏதாவது முதிரை குத்திர போறாங்கன்னு நீங்க முன்னுக்கு வந்து இந்த மாதிரியான இந்துத்துவ விஷயங்களை நீங்களே பண்றீங்க. நீங்க பவன் கல்யாணே பண்ணாரு. இதெல்லாம் நீங்க உங்க ஸ்டேட்ல பண்ணிட்டு போங்க. இந்த விஷயம் சனாதன விஷயம் 1 வருஷமா ஓடிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில். அது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, பல ஊர்ல கேஸ் இருக்கு. நீங்க உதயநிதி ஒம்புக்கு இருந்தீங்கன்னா அவர் சொல்றாரு லேட்டஸ்ட் வெயிட் அண்ட் சீன்னு சொல்றாரு. அவர் வந்து அவர் சொன்னதை மறுக்கவே இல்லைங்க இதுவரையும். ஆமா, உதயநிதி இதுவரையும் தான் சொன்னது தவறா பேசல அப்படின்னு மறுக்கவே இல்லை. சனாதனத்துல சில மூடப்பழக்கங்கள்லாம் இருக்கு, அதுல வந்து சாதி வேறுபாடுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் அதுல உறுதியா இருக்காரு அவர். ஆக்சுவலா இவங்க வந்து அதை திசை திருப்புறாங்க. இந்துக்களை ஒழிக்கிறேன்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. இந்துக்களை ஒழிக்கிறேன், கடவுள் நம்பிக்கைக்கு எதிராலாம் எதுவும் சொல்லலை. இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற நிலவர பிரச்சனைகளுக்கு சனாதனம் ஒரு காரணமா இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல அவர் சொல்றாரு. ஆக்சுவலா வந்து கண்டிப்பா. அதனால வந்து இவர் ஜனசேனா பவன் கல்யாண் அவர் வந்து ரொம்ப அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ப்ளே பண்றாரு. அவர் ஆக்சுவலா கொஞ்சம் அதிகமான நடிப்பு, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. அதனால வந்து ஒருவேளை நடிகரா இருக்குல்ல அவர், ஒரு நல்ல நடிகர், அதனால இருக்கலாம்ல, சினிமால நடிக்கலாம் சார். இதுல தேவையில்லை. சுப்ரீம் கோர்ட்டே நீ பாலிடிக்ஸ் பண்ணாதான்னு சொன்ன பிறகு என்ன இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு பேசுறான்னு கேட்குறேன். நீங்க அதை உங்களுடைய இவங்க ஜனசேனாவோட பாலிசி வந்து இந்துத்துவாவா? எதுக்கு இவ்வளோ ஆடுறீங்க நான் கேட்குறேன். பாஜக பண்ணித்தனா கூட நமக்கு ஏதோ ஒரு அதில் வந்து ஒரு பாஜக அடைக்க வாசிக்கிறத பார்த்தா இதுல ஏதோ விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆமா, அவங்க கொஞ்சம் அடைக்க வாசிக்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு அவங்க பேசாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ ஏன் ஆடுற, அதிகமா ஆடுற? ஒரு பக்கம் நாயுடுக்கு மேல ஸ்கோர் பண்ணணும் பாக்குற, இன்னொரு பக்கம் பிஜேபியோட இந்துத்துவாக்கு மேல ஸ்கோர் பண்ணணும் பாக்குற, இன்னொரு பக்கம் வந்து தான் ஒரு கிறிஸ்டியன் சொல்லிட்டு நம்மள நாளைக்கு யாராவது பிரச்சாரம் பண்ண போறாங்க, அதை கொஞ்சம் இப்பவே நம்ம முடக்கி வைக்கலான்ற அந்த ஆங்கிள்லயும் நீ வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றியா நீ? ஸோ பலவிதமான சந்தேகங்கள் பவன் கல்யாண் மேல இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா சார், இப்ப இந்த பிராமணர்கள் வந்து இதுவரையும் அந்த மாமிசத்தை தொடுறதே கிடையாதா எப்படி சார்? நான் ஒரு கட்டுரையிலோட படிச்சேன்,
ஒரு யாகத்துக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சார் இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது சார். அதாவது மாமிசம் இதெல்லாம் வந்து யாகம் நடத்தும் போது அந்த அக்னியில் வந்து உயிர்கள் அந்த ஆடு மாடுகள் எல்லாம் போட்டு எடுத்து அதோட பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் பல காலம் இருக்குது. கடைசியாக நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து 34ஆம் வருஷம் 1934 வருஷம் கும்பகோணம் ஸ்ரீ சங்கராச்சாரியார் மடத்தில் வாஜ்பேயம்னு ஒரு யாகம் நடந்தது. வாஜ்பேயம் என்ற யாகத்தில் 27 ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டது. பலி கொடுக்கப்பட்டு அந்த 27 ஆடுகள் 23 ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டு அந்த ஆடுகளோட உறுப்புகளில் வந்து வபைன்னு சொல்கிறாங்க, சோரொட்டின்னு சொல்கிறாங்களா, வபைந்து அதை எடுத்து பிராமணர்கள் எல்லாரும் சாப்பிட்டாங்க. அது வந்து அந்த யாகத்தோட பிரசாதமாக சாப்பிட்டாங்க எல்லாருமே. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆதி காலத்துலேருந்தே நடந்து தான் இருக்குது. பிராமணர்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்காங்க, யாகத்தில் தான் சாப்பிட்டு தான் இருக்காங்க. கேட்டால் வந்து இப்போ அதெல்லாம் அந்த பழக்கங்கள்லாம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் இருந்தது, ஒரு காலகட்டத்தில் இருந்தது. காலப்போக்கில் வந்து மனுஷன் வந்து அதெல்லாம் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த உயிர்களை கொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது போன்ற விஷயங்கள் கௌதம புத்தர் வந்த பிறகு ஒரு பெரிய பிரச்சாரம்லாம் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சதெல்லாம் உண்மை. ஆனால் இவர்கள் பிராமணர்கள் வந்து யாகத்திலேயே வந்து இந்த மாதிரியான மாமிசம் சாப்பிட்ட வழக்கங்கள்லாம் 1934 இருக்கு. அதுக்கப்புறமும் வடநாட்டில் பல இடங்கள்ல நடந்திருக்கு. அதனால தமிழ்நாட்டில் நடந்ததை பற்றி அன்றைக்கி ஆனந்த உடனில் ஒரு பெரிய தலையங்கம், வேண்டாம் இந்த வெட்கக்கேடுன்னு ஒரு தலையங்கமே எழுதினாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு யாகம் கும்பகோணத்தில் மோசமாக நடந்திருக்கு, எப்படி உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டு அந்த பிராமணர்கள் வந்து அந்த மாமிசத்தை பிரசாதமாக சாப்பிட்டாங்க, அதான் அந்த உயிரை சுதிரிச்சு அப்படின்னு அமரர் கல்கி அவர்கள் 34 ஆனந்த உடனோட ஆசிரியராக இருந்தபோது அவர் ஒரு தலையங்கம் எழுதியிருக்கார். அந்த தலையங்கத்தில் சொல்லியிருக்கார். அதனால இவங்க வந்து ஏதோ இந்த லட்டுல வந்து அது கலந்தது இது கலந்தது அப்படின்னா நான் கலந்தது தப்புன்னு சொல்கிறேன். அதுவும் இப்போ அப்படி நெய் கலப்பட நெய் கொடுக்க வேண்டியது கொடுத்தது தப்பு, கொடுத்துருந்தாதான் தப்பு அது எந்த விதம். ஆனால் அது வந்து ஏதோ வந்து மாமிசம் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னா, நீங்கள் அந்த காலத்தில் வேதத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உயிர் பலியெல்லாம் பண்ணி யாகம் வளர்க்கணுன்ட்டு. அது மாதிரிலாம் நடந்த விஷயம்தான், நடந்து கொண்டவர்கள் தான். வரலாற்றை பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிராமணர்கள் வந்து இந்த மாதிரி யாகத்தில் வந்து இந்த ஆட்டுடைய பாகங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டது இதெல்லாம் விஷயங்கள்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. ஆனால் இப்போ கேட்டால் சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருக்க பல பழக்கங்களை இன்னும் நீங்கள் பழக்க வழக்கங்களை இன்னும் நீங்கள் வச்சுருக்கீங்களே, அதனால தானே சனாதனத்தை வந்து ஒழிக்கணும்னு சொல்கிறாரு உதயநிதி சொல்கிறாரு. இன்றைக்கும் நீங்கள் தீண்டாமையை கடைபிடிக்கிறீங்களே, இன்றைக்கும் வந்து சாதிய வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்ல வரீங்க. நீங்கள் அதுக்குள்ளே கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்றீங்க, இதை தொடக்கூடாதுன்றீங்க, அதை தொடக்கூடாதுன்றீங்க, எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா. அதனால் வந்து நம்ம ஏதோ மாமிசம் வந்து ஏதோ நமக்கு தொடர்பே இல்லாததுன்னு பிராமணர்கள் வந்து ஒரேடியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெய் கலப்படம் இருந்தால் யார் செஞ்சாங்களோ அது தண்டிங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த விஷயத்தில் ஓவராக வந்து எல்லாரும் ப்ளே பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட நகரம் என்னன்னு. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste the Daily.